திமுக என்ற கட்சி 1967 பதவிக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தனியாக நின்று ஜெயிச்சது இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாயாக குறைப்போம் அப்படின்னு பேசின வீடியோவே இருக்குது. முயற்சியின்மை இளமை புகுத்திவிடும். இளமை புகுத்தினா என்ன ஆகும்? திமுகவை சேர்ந்த தம்பிகள் ஒரு பக்கம் ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கொடுப்பார். கவர்ச்சி உணர்ச்சி இதுதான் திமுக. அடுத்தது பிண அரசியல். இது 3 தான் திமுகவுடைய ஸ்டைல். ஆனால் விஜய் என்னை பொறுத்தவரை திமுகவுடைய பி டீம் தான். நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக திமுக எடுத்திருக்கக்கூடிய பல முன்னெடுப்புகள் வந்துட்டு பலரை திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். 2026 தேர்தலுக்காக ரொம்ப வேகமாக களத்தில் இறங்கிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே. ஸோ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த வியூகத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களை நேரடியாகவே களத்தில் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வியூகமானது திமுகவுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல திமுக தனியாக போகுதா கூட்டணியில் போகுதா, இருக்கிற கட்சிகள் அதோட வருமாங்கிறது நிச்சயம் இல்லை. நேற்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு 3/4 பக்கத்துக்கு திரு சண்முகம் சிபிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி எதுவும் செய்யலை, இதில் பல பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு வெறும் சீட்டை கொடுத்துட்டு துட்டு கொடுத்தா பத்தாது, ரேட்டையும் ஏற்றணும் சீட்டையும் ஏற்றணும்னு பேசியிருக்காரு. திருமாவளவன் எங்களுக்கு சேர் போட்டு உட்காரத்துக்கே இடம் கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தது எங்களுக்கு 50 சீட்டு வரைக்கும் வேணும், நாங்கள் நினச்சா 234 கூட சீட்டு கூட நிற்போன்ட்டார். ஒன்னே ஒரு கட்சி வைகோ தான், நான் சலாம் போடுவேன் சொல்லுங்க ஆண்டையேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்காரு. வைகோக்கு என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, திமுக என்ற கட்சி 1967 பதவிக்கு வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தனியாக நின்று ஜெயிச்சது இல்லை. ஆச்சா, அடுத்தது போன தேர்தலில் எதை சொல்லிமா ஜெயிச்சிங்க? இந்த தேர்தலுக்கு மிக முக்கியமானது தேர்தல் அறிக்கை, வாக்குறுதிகள்னு கொடுத்தீங்க. 505 வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு அதை தவிர இன்னும் கீழே போனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே இருந்துச்சு. அந்த 505 எவ்வளவு நிறைவேற்றிருக்கீங்க? முக்கியமானது ஒன்று பெருசாக சொன்னாங்கன்னா இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் இலவச திட்டம், அடுத்தது மகளிர் பஸ்ஸு, லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 தாண்டி பெரிதாக என்ன செஞ்சுருக்கீங்க? ஒரு சின்ன ஒன்று எடுத்துக்கிட்டா, நாங்கள் வந்தால் நீங்கள் டிவி பார்க்குறதுக்கு எவ்வளோமா கொடுக்குறீங்க? மாதம் 260 ரூபா. டிவி இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. எல்லாரும் அதுக்குள்ளேயே இணைஞ்சிட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 ரூபாயாக குறைப்போம் அப்படின்னு பேசின வீடியோவே இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு 100 ரூபானா 260 ரூபா குறைக்கிறேன்னு அர்த்தம். 260 ரூபா. ஏன்னா நீங்கள் டிவி இப்போ அவங்க டிவி உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன லாபம்னா, எந்த டிவி அதிகமாக ஓடுது? சன் டிவியும் கலைஞர் டிவியும் தான் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு லாபம் வரதுக்கு தான் நீங்கள் குறைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு குறைஞ்சி டிவியை கேபிள் வழியாக பார்க்க முடியாது. கேபிளை தாண்டி ஓடிடி வேணும்னா அமேசான் வேணுமா, கிரிக்கெட் மேட்ச் வேணுமா, அதுக்கு தனியாக பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ 400 ரூபாய்க்கு குறைஞ்சி இன்னைக்கு பார்க்க முடியல. அடுத்தது நீங்கள் எல்லாம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை பில் வருகிறது. அதனால் வீட்டிற்கு நீங்கள் அதிகமாக சார்ஜ் கட்ட வேண்டி இருக்கிறது. நாங்கள் வந்தால் மாதம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்வோம். அப்படி செய்தால் ஒரு வீட்டிற்கு 6000 ரூபாய் வருடத்திற்கு மிச்சமாகும். இது வாக்குறுதி எண் 260. மாத்திட்டாங்களா? இன்னைக்கு வரைக்கும் இல்லை. சரி, நீங்க குறைக்க வேண்டாம், 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்க வேண்டாம், ஏத்தாம இருக்கலாமா? இந்த 4 வருஷத்துல 4 முறை ஏத்திட்டீங்க. என்னுடையது, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபிளாட், எனக்கு 750 ரூபா சராசரியாக 2 மாசத்துக்கு ஆகும். இப்போ இந்த ஆட்சி 2750 ரூபாய். சம்மர் வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஏசி போட்டால். இப்போ மற்ற மாதங்களில் 3000 ரூபாயும், சம்மர் வந்தால் 7000 ரூபாயும் ஆகுது. நீங்கள் குறைக்க வேணாம் சார், மாதம் வேண்டாம் சார். என் பேக்கெட்லேருந்து மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 2500 ரூபானா மாதத்துக்கு 1250 ரூபா எடுக்கிறீங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபா ஸ்கீம்னு சொன்னீங்க. கொடுத்துருக்கிறது தகுதியுள்ள மகளிர்னு சொல்லிட்டு இப்போ அதை திருப்பி இப்போ ஓடுனேன். அதுவும் என்ன பண்ணீங்க? 2.5 வருஷம் கொடுக்காம பஞ்சாயத்து தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க. அதுலேயும் எத்தனை பேருக்கு கிடைக்குதுன்னு தெரியாது. இப்போ அடுத்தது பஸ்ஸை எடுத்துக்கிட்டா, நான் அதிகமாக பஸ்ஸை ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு மக்களோட கனெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரோட்டில் போய் நின்னீங்கன்னா ஓடுகிற டெப்போவில் இருக்கிற பஸ்ஸில் 3ல் ஒரு பஸ்ஸு தான் ஓடுது, 3ல் 2 பஸ்ஸில் தூங்குது. அதில் ஒயிட் போர்டு பஸ்ஸுன்னு சொல்கிறதா, லிப்ஸ்டிக் பஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இல்லாத பஸ்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. இதில் நிறைய தேர்தல் அறிக்கைகள் பற்றி நிறைய சொல்லிகிட்டே வந்தீங்க. ஓகே, இதெல்லாமே ஏற்புடையதா? இது இன்னுமே சொல்ல போனால் அப்படின்னா டாஸ்மாக குறைப்போம் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இந்த வாக்குறுதிகள் பெண்களுக்கு கொடுத்ததை வச்சு கவர் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் ஆட்சியில் வேற என்ன நடந்தது? சரியான விஷயமாகவும் இருக்கட்டும், தவறான விஷயங்களாகவும் இருக்கட்டும்.
டாஸ்மாக் ஊழல் ஒரு பக்கம், இன்னொன்று இது கள்ளச்சாராய மரணம். மரக்காணத்தில் முதல்ல 2023 28 பேர் ஒன்றும் செத்தாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வாங்கி தரல. சரி, தண்டனை வாங்கி தரல, அதுக்கு மேலே போலீஸை கூப்பிட்டு இன்னொரு மரணம் நடந்தால் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு தடுத்திருந்தா அடுத்த வருஷம் 68 பேர் இதில் நடந்திருக்குமா கள்ளக்குறிச்சியில்? ஸோ நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதுவும் என்ன டாஸ்மாக் அதுதான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்கல்ல சார். 10 லட்ச ரூபா அதுக்கு இது காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட். இதில் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, இப்போ வந்து வரிசையாக சொல்லிட்டே வந்தீங்க தேர்தல் அறிக்கையை வந்து நிறைவேற்றவே இல்லை, பெண்களுக்கு எதிரானதும் நிறைய நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு போய் மக்களை போய் அவங்க மீட் பண்ணும்போது அவங்க முன்வைக்கிற வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழகத்தை காப்பாற்றணும், தமிழ் மொழியை காப்பாற்றணும், எந்த சூழ்நிலையிலும் வந்துட்டு தமிழகத்துக்கு பக்கபலமாக இருக்கணும், அதாவது மொழியையும் மதத்தையும் முன்வைச்சு அவங்க இந்த மாதிரி முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஸோ இப்போ நீங்கள் சொன்ன வாதம் எல்லாமே அங்கே அடிபட்டு போயிடுதில்ல. தமிழுக்கு இவங்க என்னங்கம்மா பண்ணியிருக்காங்க? தமிழ் இப்போ டிஎன்பிஎஸ்சி இது தேர்வில் 20 லட்சம் பேர், வெறும் 17,000 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் வராங்க. வேலை கிடைக்காம எத்தனை வாலிபர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதில் 5,30,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆனாங்க. சரி, இவர் திருக்குறள் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். இதே கேப்டன் விஜயகாந்த் வந்து சின்ன சின்ன தவறு செஞ்சால் சன் டிவியில் அவரை ட்ரோல் செஞ்சு அவருடைய அழிவுக்கே காரணம். இவங்க என்ன தமிழ் பேசுகிறாங்க? என்னது முயற்சியின்மை இளமை புகுத்திவிடும். இளமை புகுத்தினா என்ன ஆகும்? திமுகவை சேர்ந்த தம்பிகள் ஒரு பக்கம் ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கொடுப்பார், இன்னொரு பக்கம் இது கள்ளச்சாராயம் ஓடும், இன்னொரு தம்பி 280 கோடிக்கு நான் வாட்ச் வாங்கியிருக்கேன்னு போடுறாரு, இன்னொரு தம்பி 380 கோடிக்கு ஈசிஆரில் டிவிஎஸ் நகரில் இது கட்டுறாரு, ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் பெரிய சொகுசாக வீடு கட்டுறாரு. இதுதான் நடக்குது. நான் சொல்கிறது தமிழுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த 5 ஆண்டில்? இந்திய உள்ள வரவிடாமல் தடுத்திருக்கிறதே அவங்க மிகப்பெரிய சாதனையாக மக்கள்கிட்ட வந்து சொல்லி. சரிம்மா, நான் எனக்கு இல்லை, அவங்க வந்து மக்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை காப்பாற்றணும், தமிழ் மொழியை காப்பாற்றணும் அப்படின்போது இது வந்து உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வியூகமா இருக்குதோ. ஒருவேளை வந்து பாஜக வந்துச்சுன்னா இந்துத்துவம் அதிகமாயிடுமோ, சிறுபான்மையினர்களுக்கு பிரச்சனை வந்துருமோ, தமிழ் மொழிக்கு பங்கம் வந்துருமோ, இந்த மாதிரி உணர்வு ரீதியாக தமிழர்களையும் தமிழ் மக்களையும் வந்துட்டு அவங்க வந்து உள்ள கொண்டுட்டு வராங்களோ, இது புத்திசாலித்தனம். கவர்ச்சி, உணர்ச்சி, இதுதான் திமுக. அடுத்தது பிண அரசியல். இது 3 தான் திமுகவுடைய ஸ்டைல். ஆனால் திமுக ஓகே, நமக்கு இன்னொன்று, இது எல்லாம் தாண்டி ஓட்டு போடுறது யாரு? மக்கள் தான். சரியா? இன்னைக்கு மக்களில் இளைஞர்கள் மாத்திரம், அதாவது 18 வயசுலேருந்து 35 வயது உள்ள வரை வாலிபர்கள்னு எடுத்துக்கிட்டாலே ரஃப்லி 2 கோடிக்கு மேலே போகுது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க. 15 வயசில் 10th எழுதுறாங்கன்னா 18 வயசில் ஓட்டு போடலாம். ஸோ இப்போ எம்ஜிஆர் மூஞ்சியை காட்டி தான் முதல்ல 67 இவங்க ஜெயிச்சாங்க. அவருக்கு அடிபட்டு எம்ஆர் ராதா சுட்டதில் அவர் குண்டடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்குறதுன்னு அவர் படத்தை போட்டு தான் 67 ஜெயிச்சு வந்தாங்க. 71லையும் கருணாநிதியோடு அவர் இருந்தார். 71க்கு பிறகு திமுக புதிய ஓட்டர்களை கவர் செய்து பழக்கமே இல்லை. இளைஞர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடல. இளைஞர்களிடம் ஹிந்தி பற்றி பேசினா நடக்காது. ஏன்னா ஸ்டாலினுடைய மகள் நடத்தும் சன்ஷைன் பள்ளியாக இருக்கட்டும், திருமாவளவனுடைய வேளச்சேரி பள்ளியாக இருக்கட்டும், ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமம் எல்லாத்துலேயும் ஹிந்தி இருக்குது. ஸோ நீங்கள், அதாவது நான் வந்து ஒரு அரசு பள்ளி, அரசு 5வது வரைக்கும் அரசு தொடக்க பள்ளியிலையும் அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் படித்தேன். ஆனால் அங்கெல்லாம் ஹிந்தி இல்லை. ஆனால் அன்னைக்கு 100க்கு 75லேருந்து 80 பேர் அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாங்க. இன்றைக்கி 1,20,00,000 மாணவர்களில் 68 லட்சம் பேர் தனியார் பள்ளிகளில் தான் படிக்கிறாங்க. இப்போ தனியார் பள்ளிகளில் ஹிந்தி இருக்கலாம், என் வீட்டு பையன் அங்கே படிப்பான், அவன் ஹிந்தி படிப்பான், ஃப்ரெஞ்சு படிப்பான். நம்மளுடைய கல்வி அமைச்சருடைய மகன் ஃப்ரெஞ்சு எடுத்து முதல் லாங்குவேஜாக படிக்கிறார். ஆனால் ஏழை குப்பனும் சுப்பனும் ஹிந்தி படிக்கக்கூடாது. இதுதான் இவங்க பாலிசி. இதனால யாருக்கு என்ன லாபம்? இதெல்லாம் இப்போ இளைஞர்கள்ட்ட செல்லாதுமா. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா 2019 அதுதான் இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை ஒன்று சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அதில் நீங்கள் சொன்ன இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அதிமுக ஆட்சியில் ஒன்று ஹைட்ரோ கார்பன், அடுத்தது ஜல்லிக்கட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை பெரிதுபடுத்தி மோடி எதிர்ப்பு என்ற ஒரு அலையில் கிட்டத்தட்ட 54% ஓட்டுக்களை அந்த கூட்டணி வாங்குச்சு. 19ல் திமுக கூட்டணி 54%. அதே 2021 சட்டசபை தேர்தல் வந்த உடனே அது 44% குறைஞ்சி போயிடுச்சு. திருப்பி 2024 பாராளுமன்றத்தில் இங்கே இது சட்டசபைக்கு போடுறப்ப திமுகக்கு எதிர்த்து இருக்கிறது அதிமுக அப்படிங்கிறதுனால பாஜக எதிர்ப்பு குறைஞ்சதுன்னே வச்சுக்கோங்க. அந்த 9% குறைஞ்சதில் சில பேர் திமுக போட்டவங்க கூட இந்த தடவை அதிமுகன்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2024 பாராளுமன்றத்திலேயே 44 குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த முறை பாராளுமன்றத்துக்கு
கூட திமுக கூட்டணிக்கு போடுறதுக்கு தயாரில்லை. இதை இன்னொரு விதமாக சொன்னால், ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு அதிகபட்சம் 234 தொகுதியில். அதில் 2019 அவங்க வாங்கினது 94,000 ஓட்டு ஒரு ஓட்டுக்கு. அவங்க வாங்கின மொத்த ஓட்டை 234 வகுத்தீங்கன்னா அது 2021 87,000ஆகவும் இப்போ 80,000ஆகவும் குறைஞ்சிருக்கு. ஸோ திமுக ஓட்டு வங்கி குறைஞ்சிட்டே ஓட்டு கூட்டணிக்கு வந்துள்ள ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற மொத்த ஓட்டரில் அதாவது 54% இப்போ 43% குறைஞ்சிடுச்சு. இப்போ சட்டசபை பாராளுமன்றத்தில் இன்னைக்கும் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா ராகுலா மோடியான்னு தமிழ்நாட்டில் கேட்டிங்கன்னா ராகுல் சொல்பவர்கள் அதிகமாகவே இருப்பாங்க. அப்போ அவங்களே சட்டசபைக்கு இப்போ 2024 ஓட்டு போடலன்னா திமுகவா அதிமுகவா இந்த கூட்டணியா என்று வந்தால் நிச்சயமாக திமுகவுக்கு வராது. சரி, இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? அதாவது தமிழ்நாட்டில் 2 விதமான பெரும்பாலான தேர்தல்கள் அலை அடிக்கும். ஒரு கூட்டணி பெருசாக வந்துருச்சுன்னா அடுத்த கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் போகும். இது அலைகள்னு சொல்லலாம். 1991 ராகுல் காந்தி கொலையோடு ராஜீவ்காந்தி கொலையோடு திமுக வச்சப்ப திமுகவால் ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஒரு சீட்டுக்கு நடக்காமல் அப்புறமா எழும்பூரும் துறைமுகம் சீட்டு மாத்திரம்தான் திமுக ஜெயிச்சது. மீதி எல்லாமே காங்கிரஸ் அதிமுக கூட்டணி ஜெயிச்சது. அதுக்கு அடுத்த தேர்தல் 96 தேர்தலில் ஜெயலலிதா பர்கூரில் தோக்குற அளவுக்கு இந்த கூட்டணி, அதாவது திமுக மூப்பனாருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு. சரியா? 96 2001 இவர்கள் பெரிய கூட்டணி வச்ச உடனே இதே ரிவர்ஸில் ஆச்சு. இப்போ 2001 தேர்தலில் எடுத்துக்கிட்டால் திமுக 166 சீட்டில் நின்று 31 சீட்டு தான் ஜெயிச்சுது. அதிமுக நல்ல கூட்டணி வச்சு 140 சீட்டில் நின்று 134 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை சீட்டில் நிற்கிறோம், எந்த கூட்டணிங்கிறது பெருசு கிடையாது. 2001 தேர்தலில் கூட்டணியே கிடைக்காம திமுக என்ன பண்ணிச்சு, முதலியார் கட்சி ஒன்று, யாதவர் கட்சி ஒன்று, இப்படின்னு எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஒன்றும் ஜெயிக்காமல் போச்சு. இதில் இன்னொரு பக்கமும் நீங்கள் பார்க்கணும் சார். அதாவது இப்போ இருக்கிற இந்த கூட்டணி நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் வந்து காங்கிரஸ் இருக்காங்க, விசிக இருக்காங்க, இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாமே இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுங்க கூட்டணி பாஜக வந்து கூட இருக்குது. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ தான் வளர்ந்து வரும் கட்சியும் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு அவங்களும் ஓட்டு வங்கிகள் வச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது நிறைய இடங்களில் பாஜகவுக்குன்னு ஒரு முத்திரை வந்து இருக்குது. இவங்க வந்து ஒரு மத ஓரியன்டான ஒரு கட்சியாக இருக்கிறாங்க. அவங்க கூட இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க. சிறுபான்மையினர்கள் கடந்த காலங்களில் பேசும்போது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிர்காலத்தை முன்னிட்டு நான் வந்து பாஜக கூட இனிமேல் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு போய் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ இந்த பக்கமும் ஒரு பக்கம் ஓட்டு பிரியும், இந்த பக்கம் விஜய் அவர்கள், இந்த பக்கம் சீமான் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக வந்து என்னதான் எங்க ஆட்சியில் தப்பு நடந்தாலும் பாஜக கூட அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்கப்பா, மக்கள் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கா? இல்லை, இந்த விஷயத்தை இதில் பத்திரிகையாளர் கொடுக்கறது தான் அதிகமாக இருக்குது. மக்களை பொறுத்தவரை 96 நம்ம இப்போ பேசணும். திமுக ஜெயிச்சது, ஜெயலலிதாவே தோற்றார்கள். 96 ஜெயிச்ச பிறகு 96 வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ஜெயலலிதா பல ஊழல்கள் செய்தார். அவருடைய மகன், வளர்ப்பு மகன் ஒரு திருமணம்னு சொல்லி ஆடம்பரமாக செய்தது சன் டிவியில் காட்டப்பட்டு மிக மோசமாக தோற்றார். 96 தோத்த உடனே அவங்க போயஸ் கார்டன் வீட்டுக்குள்ளே போய் அவங்க இத்தனை செருப்பு வச்சுருக்காங்க, இத்தனை புடவை வச்சுருக்காங்கலாம் சன் டிவியில் காட்டி ஆனால் அந்த மத்திய அரசு கூட்டணி கவிழ்ந்து விட்ட பிறகு 98 மீண்டும் சட்டசபை பாராளுமன்ற தேர்தல் வருது. 2 வருஷத்துக்குள்ள ஆட்சி கலந்து முதல்ல தேவகவுடாவும் அதற்கு ஐக்கிய குஜரால் ஆட்சியும் வந்து உங்களுக்கு கலைஞ்சு வந்த உடனே அந்த தேர்தலில் அதிமுக ஒரு புதிய கூட்டணி வைக்குது. திமுக நீங்க சொன்ன மாதிரி அந்த பலமான கூட்டணி மூப்பனார் மற்றும் இவங்க அதே கூட்டணி இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதிமுக ஜெயலலிதா அம்மையார் இது பாஜகவை கூட்டணி சேர்த்துக்கொண்டு அதோடு வைகோ அவர்களுடைய மதிமுக, பாமக, சுப்பிரமணிய சாமி மற்றும் வாழப்பாடி ராமமூர்த்தி இவங்களை சேர்த்துட்டு நின்னப்போ 39ல் 31 சீட்டு ஜெயிச்சாங்க. பாஜகவை சேர்த்து வைத்துக்கொண்டு அதிமுக ஜெயிச்சுது. ஆனால் ஒரு வருஷம் கழித்து ஜெயலலிதா ஜனநாயக விரோதமாக திமுக ஆட்சியை கலைக்கணுன்ற கோரிக்கையை வச்சப்போ அதை ஏற்றுக்கலை. வாஜ்பாய் அத்வானி ஏற்றுக்கலை. அதனால் அவங்க கூட்டணியிலேருந்து வாபஸ் வாங்கின உடனே அதற்கு முன்னால் வரை பாஜகவை பண்டாரங்கள் பரதேசிகள் கட்சி என்று சொன்ன கருணாநிதி போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டார். 99 கருணாநிதி கூட்டணியில் மீண்டும் தேர்தல் வந்தபோது அவங்க 29 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ தமிழக மக்கள் பாஜக கூட்டணி இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க என்ற நம்பிக்கை தவறு. இன்னொன்று, இந்த முறை தனியாக அண்ணாமலை வந்த பிறகு 18% வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் 2014 உங்களுக்கு தனியாக நின்ற பொழுது திமுகவின் பாஜக விஜயகாந்த் பாமக கூட்டணி நின்னதுலேயும் இதே 18% வாங்கியிருக்காங்க. ஒன்று விஜயகாந்துக்கு மிக அதிகமாக இப்போ ஓட்டு இருந்ததாக ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் வந்த நீங்கள் அந்த 39 எலெக்ஷனில் 10-11 சீட்டில் விஜயகாந்தும் 6-7 சீட்டில் தான் பாஜக வாங்கிய ஓட்டு மற்ற
கட்சி 3வது அதிக சீட்டில் நின்ற பாஜக மற்ற 2 பெரிய கட்சிகளோட அதிகமான ஓட்டு தான் வாங்கிச்சு. ஸோ பாஜக எதிர்ப்புங்கிறது ஒரு 15% ஓட்டு மட்டும். அதாவது சிறுபான்மையினர் அவங்க ஒரு வாரமும் சர்ச்சிலையும் மசூதியிலையும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் அவங்க வெள்ளிக்கிழமையும் அவர்கள் மனதில் திணிக்கப்படுகிறது. ஆனால் அதிலும் கூட இன்றைக்கு இளைஞர்கள் இந்த நாட்டிற்கு நடந்த முன்னேற்றங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் கவனிச்சுக்கிட்டே வராங்க அப்படின்றீங்க சார். இளைஞர்கள் ஓட்டை வாங்குதல ஜெயலலிதா அதாவது 2006 தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த இலவச கல்ச்சர் பெருசாச்சு. அப்போ பெண்களுக்கு +1 படிக்கிற பெண்களுக்கு இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மடிக்கணினின்னு மாற்று இந்த இளைஞர்களை கவரும் வேலையை ஜெயலலிதா மிக திறமையாக செய்து வந்தார்கள். இந்த ஆட்சி என்னுடைய மகனை கொண்டு அவரை இளைஞர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இளைஞர் திமுக மெம்பராக இருக்கணும்னு சொன்னால் 18லேருந்து 35 வயசு இருக்கணும். இவருக்கு 50 வயசு ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய இந்த பாண்டேயார் இவர் பீகாரை சேர்ந்த அவர் திமுகவுக்கு நீங்கள் சொல்வீங்களான்னு கேட்டால் அவருக்கு 68 வயசில் அவர் இளைஞர் திமுக தலைவர் மேபி இப்போ 70 கூட இருக்கலாம்னு சொன்ன வீடியோ இன்றைக்கும் இருக்குது. ஸோ இளைஞர்களை கவர்றதுக்கு திமுகட்ட ஒன்றும் இல்லை. இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு வந்திருக்கு, இந்த பாஜக ஆட்சியில் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, எந்த ரோட்டில் போய் எந்த கிராமத்தில் போனாலும் அங்கே நடக்கிற திட்டத்தை பார்த்தா மாநில அரசு திட்டம், வீட்டுக்கு வீடு குடிநீராகட்டும் இருக்கட்டும், பிரதமர் வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், ஒன்று வந்துட்டு இருக்கு. ஒன்று நம்ம பரியேறும் பரிமாளில் ஒரு நடிகர் ஒருத்தர் நடிச்சிருந்தார். அவர் ஒரு கிறிஸ்டியன். அவருக்கு வீடு உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யூடியூப்பில் வர்ற கலெக்டர் பார்த்துட்டு அவருக்கு வீடு கட்டி கொடுத்தார், நன்றின்னு சொன்னார். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போனால் அந்த போர்டு இது பிரதமர் வீடு கட்டும் திட்டம். அவர் இவரே அப்புறம் தனியாக ஒரு வீடியோ போட்டு மோடி ஐயாவுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கார். ஸோ மக்களுக்கு இதை சரியாக கொண்டு போகலை இந்த ஆட்சி. இப்போ இந்த திமுக ஆட்சியில் இன்னைக்கு நேற்றைய தினம் திருவத்தியூரில் ரோட்டில் கரண்ட்டு ஷாக் அடித்து ஒரு பள்ளி மாணவன் +2 மாணவன் செத்து போயிரு. அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி பேசணுன்னா சொல்லவே வேண்டாம். ஆனால் இதை மடைமாற்றுவதற்கு திமுக ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. போன வாரம் பார்த்தீங்கன்னா 2 நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார். அவங்க எப்படிங்க கைது செஞ்சாங்க? அதற்கு ஒரு 20 நாள் இல்லை 1 மாதம் முன்னாடி 2 லோக்கல் ரவுடிகள் இல்லை தாதாக்கள் இல்லை கழக கண்மணிகள்னு வேணால் சொல்லுங்கள், 2 கழகத்தையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேர் போய் லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸுங்கிற ஒரு பாரில் சண்டை போட்டுக்கிட்டு தகராறு நடந்த பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டவங்க. ஃபோன் காலை எடுத்து அந்த ஃபோனில் இவர்கள் கொக்கைன் வியாபாரம் பண்ணியிருக்காங்கன்னு என்று வந்தவுடன் ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் 1 கிராம் பிடிக்கிறாங்க, ப்ளஸ் அவருடைய பிளட் சாம்பிளில் கொக்கைன் இருந்ததுன்னாங்க. ஆனால் கிருஷ்ணா வீட்டுக்கு போய் கொக்கைனும் பிடிக்கப்படவில்லை, அவருடைய பிளட்லையும் இல்லை. ஆனால் அந்த முன்னால் கைது செய்யப்பட்டவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டிலீட்டட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த தகவல்களால் கைது செஞ்சுருக்காங்க. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அந்த நபர் திமுகவின் அப்பாவுவின் தம்பி ஞானசேகரன் உங்களுக்கு சார் கூட பேசினாருங்கிறது வந்துச்சு. ஆனால் சென்னை போலீஸ் கமிஷனர் என்ன சொல்லிட்டாரு, அது இந்த மோடில் இருந்துச்சு, ஏரோப்ளேன் மோடில். ஆனால் கால் ரெக்கார்ட் டீட்டெயில் எங்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை அவர்கள் சொன்ன உடனே அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க, அந்த ஃபோனு கைதில் தான் ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்ததாக இருக்கிறது. சாயந்தரம் 6:30லிருந்து 8:30 வரைக்குமோ என்னமோ எந்த காலும் வரல. ஆனால் அண்ணாமலை அப்புறம் என்ன சொன்னார், 8:52 இருக்கு முதல் கால் அவர் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. திருப்பி 4 நிமிஷம் கழித்து அவர் திரும்ப பண்ணியிருக்காரு. இப்போ அது எல்லாமே 3 செகண்ட் 5 செகண்ட் கால்ஸ். அவர் அடுத்த நாள் திமுக கோட்டூர்புரம் செயலாளருக்கு, அந்த கோட்டூர்புரம் திமுக செயலாளர் கோட்டூர் சண்முகம் என்பவர் ஐஐடியில் இருக்கிற ஒருத்தரோட 13 கால் அடுத்த 4 நாளில் பேசியிருக்கார். அந்த இது சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிக்கிறதுக்கான்னு தெரியாது. இப்போ அண்ணாமலை எடுத்தது வெறும் சிடிஆர் தான், கால் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ், எத்தனை நிமிஷம் எத்தனை செகண்ட் பேசுனீங்கன்ட்டு. ஆனால் இந்த ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா கைதில் டிலீட் பண்ண வாட்ஸ்அப் குரூப்ல இருந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த ஞானசேகரன் ஒரு ஃபோன் தான் வச்சிருந்தானான்னு தெரியாது. ஏன்னா ஞானசேகரனுடைய வழக்கறிஞர் இன்கமிங் கால் தான் வந்தது என்று பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. சரி, ஒருத்தர் ஒரு ஃபோன் தான் வச்சுக்கணுங்கிற காலமெல்லாம் கிடையாது, ஒன்றுக்கு மேலே இருக்கலாம். இல்லைன்னா யூஎஸ்பி இதை வச்சுக்கிட்டு வைஃபை வச்சுருந்தா வைஃபைல இன்கமிங் கால் வரும். ஸோ அவர் ஒன்றுக்கு மேலே ஃபோன் கால் இருந்தால் அதனுடைய வாட்ஸ்அப் கால் டேட்டாஸ் எடுத்து யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அடுத்தது போதை மருந்து கடத்தல்னு எடுத்துக்கிட்டா சுச்சி என்ற ஒரு பிரபலமான பாடகி மற்றும் அவங்க திருமணமே போதை மருந்து கடத்தலால் திருமணமே முறிவானது. அவர் கூறுகிறார், நடிகர் விஜய், நடிகர் கமலஹாசன் வீடுகள் மற்றும் தனுஷ் போன்றவர்கள் அடிக்கடி கொக்கைன் பயன்படுத்துவார்கள். அவங்களெல்லாம் ஏன் சார் ஃபோனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ இவங்கெல்லாம் உதயநிதி சாருக்கு வேண்டியவர்கள் என்றார். இப்போ அடுத்தது எஃப்ஐஆர் போடுறப்பமே எப்படி பண்ணுறாங்க, பெண்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா
அண்ணா பல்கலைக்கழக எஃப்ஐஆராக இருக்கட்டும், அடுத்தது ஈசிஆரில் ஒரு கார் தொற்றலாம் இருக்கட்டும், அடுத்தது தெய்வ செயல்னு ஒரு ஆள். இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில் எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு முன்னாடி லீக் ஆகுதுமா. அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த ரவுடி திமுகவின் ஞானசேகரன் அந்த பெண்ணிற்கு 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை செஞ்சான்னா அந்த பெண்ணினுடைய அத்தனை டீட்டெயில்ஸோட நீங்க ஃபோன் நம்பரோட நீங்க அப்லோட் பண்ணீங்க பாருங்க, அது இன்னொரு முறை செய்ததற்கு சமம். அதற்காக 25 லட்சம் ரூபாய் ஃபைன் கொடுக்கணும். இன்று வரை அந்த லீக்குக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கல. அந்த சாரே இல்லைன்னு கதையை முடிச்சிருக்காங்க. நான் சொல்றது, நேத்தைக்கு ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கார். திருபுவனம் கோவிலில் காவலாளி எஃப்ஐஆரே போடாமல் கடத்தி கொண்டு போய் போலீஸ் மானாமதுரை, திரிபுவனத்தில் நடக்குது, மடப்புறம்ங்கிற ஊரில். ஆனால் மானாமதுரையிலிருந்து டிஎஸ்பி செய்த ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து மஃப்டியில் வந்து கடைசியாக கோயில் பின்னாடி வச்சு அடித்து கொண்டு இருக்காங்க. சரியா? எஃப்ஐஆரே 3 நாள் கழித்து போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் இல்லாமல் எப்படிங்க ஒருத்தனை கூட்டிகிட்டு போவாங்க? இதெல்லாம் போலீஸ் துறை அமைச்சர் யார்? ஸ்டாலின். சுப்ரீம் கோர்ட்டில் 41 கோயில் சிலை திருட்டு வழக்கில் எஃப்ஐஆர் போடாமல் 7 வருஷமாக இழுக்கிறீங்கன்னு சொல்லி ஹோம் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரி, ஸ்டாலினுக்கு அடுத்தவர் கொடுத்த அஃபிடவிட் சரியில்லை, புதிய டிஎஸ்பி போட்டு புதிய ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு விசாரிங்கன்னு கொடுத்து 7 மாசமாக இழுத்துட்டு இருக்கு. எஃப்ஐஆரை ஒழுங்கா போடலன்னு சொல்லிட்டு இந்த கேஸில் லாக்அப் டெத் ஆகட்டும், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த குற்றச்சம்பவங்களாகட்டும், இல்லை போதை கலாச்சாரமாகட்டும், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த கலாச்சார மரணங்களாகட்டும். இன்னொரு விஷயம், அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகரை வந்துட்டு உள்ள பூந்து அவ்வளோ சாதாரணமாக கொள்றாங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சுக்கள் இருக்கும். அதை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தலைமுறை வந்து அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு இலவச அந்த பேருந்து பயணம் எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல திட்டம் கிடைச்சிருக்குது, ஸ்டாலின் தான் வந்துட்டு நாட்டை வந்து காப்பாற்ற போறார். இந்த மாதிரியான ஒரு மடைமாற்றும் செயல்களால் வந்துட்டு இந்த விஷயங்கள் அடிபட்டு போயிடுது இல்லை? இலவசங்கள்ங்கிறது மக்கள் இன்றைக்கு தனக்கு அது உரிமைன்னு வச்சுக்கிட்டாங்க. கொடுத்ததை திருப்பி எடுக்கிறது முடியாது. யார் வந்தாலும் இலவச கரண்ட்டாக இருக்கட்டும், இன்னைக்கு 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் கொடுத்தது எதுவுமே மாற்றப்படலை. ஸோ இவர் போனாலும் இவை தொடரும் அப்படிங்கிறது தெரியும். மேபி பாஜக அவர்கள் ஆளும் மாநிலத்தில் இந்த 1000 இன்னும் ஏலம் விட்டு 2500 ரூபா வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. மகாராஷ்டிரா இது வந்து ஒரு முன்னெடுப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தில் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்ச பிறகு இதையே வந்துட்டு நிறைய முதல்ல ஆரம்பிச்சது மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌகான் தான். அதெல்லாம் இப்போ பிரச்சனை என்னன்னா, அதிமுக தோல்விக்கு மிக முக்கியமான 3 காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாத்தான்குளம், பொள்ளாச்சி, அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட். இப்போ திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு உங்களுக்கு வந்து குண்டர் சட்டம் போட்டு தடை பண்ணாங்க. இன்னும் பரந்தூரில் இப்போ திருப்பி நிலம் எடுக்கிறத பற்றி நேற்றைக்கு தான் விலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி திரு விஜய் அவர்களும் அதை எதிர்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். 2022 நவம்பர் மாதம் பட்ஜெட் நடக்கிறப்போ சென்னையில் விக்னேஷ் என்பவர் போலீஸ் லாக்கப்பில் செத்து போகிறார். இவர் என்ன சொல்கிறார்? அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதனால் இறந்தார்னு சட்டசபையில் பேசுகிறார். அடுத்த நாள் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் உடல் கூறு ஆய்வு 28 அடிபட்டிருக்குன்ற. இந்த திருமயத்தில் அவர் வலிப்பு வந்து ஓட போகிறப்ப வலிப்பு வந்து விழுந்தார்னு இருக்கு. இப்போ இது மாதிரி பொய்களையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து படித்தார்னா மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த போன முறை என்னென்ன காரணங்களால் இவர்கள் வெற்றி பெற்றார்களோ அவை எல்லாமே ரிப்பீட் ஆகுது. பொள்ளாச்சிக்கு சொன்னீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தெய்வ செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சி வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதுவே ஒரு பேசு பொருளாக தான் மாறி இருக்கு. ஆமா, நாங்கள் முடிச்சு வைப்போம்னு சொன்னாங்க, அதே மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. பொள்ளாச்சி கேஸில் ஆரம்பத்தில் என்ன சொன்னப்பட்டது என்றால், பொள்ளாச்சியைச் சேர்ந்த மிக முக்கியமான அதிமுக அமைச்சருடைய மகன் அதில் தொடர்பு இருக்கிறது அப்படின்னாங்க. அன்றைக்கு கோயம்புத்தூரில் எஸ்பியாக இருந்து அந்த வழக்கில் அந்த பொள்ளாச்சி நபருக்கு தொடர்பு இல்லைன்னு முடிச்சாரோ அவர் உண்மையை சொன்னாரா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதை பரப்பி விட்ட திமுகவும் நக்கீரன் போன்ற பத்திரிகைகளும் அந்த அமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பரப்புனாங்க. அதை உதயநிதி பேசினோடனே வழக்கு போட்டு, நான் பேரையே சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழக்கு போட உதயநிதி ஸ்டாலின் ஹைகோர்ட்டில் மன்னிப்பு கேட்டிருக்கார், இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த முறையும் நக்கீரன் எடுத்திருக்கு. ஆனால் அன்னைக்கு பொள்ளாச்சியில் யார் எஸ்பியாக இருந்தாலோ அவரை கொண்டு வந்து திமுக முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில் கமிஷனராக போட்டு வச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பரப்புறது ஒன்று, செய்யறது ஒன்றுன்னு மக்களுக்கு சாத்தான இதில் துப்பாக்கி சூட்டில் நடந்த அந்த அருணா ஜெகதீசன் கமிட்டி அறிக்கையை தூக்கி போட்டு அவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க. மக்கள் இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 1971 கலைஞர் ஜெயிச்ச வந்த பிறகு அதற்கு இன்று வரை திமுக ஒரு தேர்தலில் கூட மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது இல்லை. ஸ்டாலின் அவர்கள் அந்த வழியில்தான் இன்று
வரை செல்கிறார், மக்கள் பார்வை தெளிவாக இருக்கிறது. ஆனால் இன்னும் 8 மாதம் இருக்குது, மாற்றிக்கிட்டு ஸ்டெப் எடுக்கணும். அதை விட்டுட்டு திருப்பி கவர்ச்சி, உணர்ச்சி, தூண்டல் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டார்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் அவர்களுக்கான கூட்டணியை வந்து அமைச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்து இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இளைஞர்கள், நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய சக்தியாக விஜய் மாறுவார் அப்படின்னு ஒரு கருத்து கண்டிப்பாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழகத்தினுடைய தேர்தல் வியூகம் எப்படி இருக்க போகுது, தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? இல்லை, எளிதாக புரியணும்னா 2016 தேர்தலை வச்சுக்கோங்க. பெரும்பாலான எல்லா கட்சிகளும் தனித்தனியாக இருந்தது. திமுக அப்பயும் சின்ன சின்ன கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு, அதிமுக தனியாக 134 ஜெயிச்சது, திமுக 87 சீட்டை நம்ம ஜெயிச்சாங்க. இந்த முறை இன்றைய நிலையில் என்னை பொறுத்தவரை அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு எதிரான ஓட்டுக்களை ஆளுங்கட்சியான அதிமுக எதிரான ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை அமைப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இதையே காப்பி அடித்து விஜயை வைத்து சீமானை விட்டுருங்க. சீமான் கட்சி என்பது டுட்டோரியல் காலேஜ் மாதிரி. அதாவது 10வது ஃபெயில் ஆகிட்டா இன்றைக்கெல்லாம் நீங்கள் அடுத்த 2 மாதத்தில் எழுதிட்டு திருப்பி சேரலாம். நாங்கள் படிக்கிறப்ப 1 வருஷம் ஃபுல்லாக போயிடும், போய் டுட்டோரியல் காலேஜில் படிச்சுட்டு திருப்பி அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக சேரணும். அது மாதிரி 20 வயது வாலிபர்கள் அங்கே போய் அவர் பேசுகிற கவர்ச்சியான பொய்களை இது பார்த்துட்டு ஒரு 4-5 வருஷம் கழித்து திரும்பி வந்துடுறாங்க. ஸோ சீமானுக்கு விழுகிற ஓட்டுக்கள் திமுக அதிமுகவுக்கு விழுகாது. சரியா? இப்போ விஜய் ஒரு ஃபேக்டர்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ விஜய்க்கு இப்போ திமுக அதிமுக இல்லாமல் எதிர்ப்பு ஓட்டுகளை மதிமுக 96ல் ஒரு 8% வாங்கினாங்க. விஜயகாந்த் ஒரு 8% வாங்கியிருக்காரு. அதே ஓட்டுக்களை திருப்பி கமலஹாசன் வாங்கினார். 2016ல் ஜெயலலிதா மக்கள் நல கூட்டணி என சேர்த்தாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக திமுக சார்பாக திமுகவில் உதயசூரியனில் எம்பியாக ஜெயிச்சிருந்த திரு பாரிவேந்தர் அவர்களை கமல்ஹாசனோடு சேர்த்து விட்டு ஒரு கூட்டணியை வச்சார் 2021. ஸோ அந்த கூட்டணியும் கிட்ட இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவில் தினகரன் பிரிக்காவிட்டால் 26 சீட்டில் அவங்க இன்னும் ஜெயிச்சிருப்பாங்க. 2 பேருமே 100-100ன்னு வந்திருக்கலாம். இந்த முறை விஜய் அப்படி பிரிக்கக்கூடும். விஜய் என்னை பொறுத்தவரை திமுகவுடைய பி டீம் தான். திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பதற்கு அவர் ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா அவரோடு சேர்ந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுன் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 630 கோடியை தேர்தல் பத்திரங்கள் மூலமாக திமுகவிற்கு கொடுத்தவர். இப்பொழுது ஜேபிஆருடைய மருமகனும் அங்கே போய் சேர்ந்திருக்கார். ஸோ இவங்க எல்லாம் திமுகவுடைய பின்பலமாக இருந்தவர்கள். திமுக ஓட்டை பிரிப்பதற்காக நடக்கிறது இந்த தேர்தல். இன்றைய நிலையில் நடந்தால் என்னை பொறுத்தவரை முதல் கூட்டணி 140 சீட்டும், 2வது கூட்டணி 90 சீட்டும் ஜெயிக்கும். இவர்கள் ஓட்டை பிரிப்பார்கள். அந்த முதலிடத்தை ஆளும் கட்சிக்கு எதிரான நிலை என்ற மனப்போக்கை சரியாக கொண்டு சென்றால் அது அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் என்பதுதான் என் பார்வை. கண்டிப்பாக சார். எங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.